ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி தாயத்து பிரயோக முறை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை வேறு ஏதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கார், இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க. அதேமாதிரி ஒரு சில கணவன்மார்களும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஒரு சில மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்க சரி, அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க சரி, அதேமாதிரி ஒரு சில ஜோதிடரும் சரி என்ன கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரியான கேஸெல்லாம் நிறையா வருது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்களும் என்ன எல்லா விதமான பிரயோக முறைகளும் போட்டு பார்க்குறோம், ஆனால் டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமே பலன் கொடுக்க மாட்டேங்குது சாமி, இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோக முறை பார்த்திங்கன்னா, மோகினி தேவதையை எந்திரத்தின் மூலியமாக ஆவாகனம் செய்து அதன் மூலயமா பிரிந்து சென்ற கணவனையோ அல்லது மனைவியோ மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய முறை இது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த அமாவாசை நாள் அன்றைக்கி இல்லைன்னா பௌர்ணமி நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மேக்ஸிமம் அமாவாசை நாள் அன்றைக்கி பண்ணிக்கிங்க. சரிங்களா? அந்த அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ர பூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய சோற்று கற்றாழை செடி, சரிங்களா? அதனுடைய மடலை நீங்கள் முறையாக எடுத்துக்கணும். மேக்ஸிமம் இந்த வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. இப்போ ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய இந்த சோற்று கற்றாழையினுடைய மடல் நீங்கள் முறையாக எடுத்து அதை முறையாக சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு மாதிரி வரும், சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் முறையாக அந்த மேலே இருக்கக்கூடிய தோள்களை மட்டும் சீவிட்டு அந்த ஜெல்லு மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து சேகரித்து பத்திரமா வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இது வீட்டுக்கு வெளியே பண்ணிங்கன்னா சிறப்பு. அதுவும் இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையெல்லாம் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அதீத பலன்கிறது உடனே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சித்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி இடங்களில் சுத்தம் பண்ணிவிட்டு முறையாக அந்த இடத்துல வாசனை திரவியங்களாக தெளித்து விட்டுறணும். சரிங்களா? வாசனை திரவியங்களாக தெளித்து விட்டுட்டு முறையாக அந்த இடத்துல சாம்பல் குட்டி பரப்பி அதற்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முதல்ல தலவாழையில் விரிச்சுக்கணும். அதற்கு மேலே சாம்பல் குட்டி பரப்பி விட்டுட்டு நீங்கள் முறையாக இந்த எந்திரத்தை ஒரு செம்பு தகட்டில் ஒரு தாயத்துக்குள்ளே அடிக்கிற மாதிரி, சரிங்களா? ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு செம்பு தகட்டில் அது முறையாக சாஸ்திர இதன்படி எந்திர சாவணி வத்திகள்லாம் செய்துட்டு நீங்கள் முறையாக இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு முறையாக அதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சுருட்டி ஒரு தாயத்துக்குள்ளே குளிசமாக அடைச்சி கட்டிங்க. அடைச்சி அதை என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சாம்பல் மேலே வச்சிடணும். சாம்பல் மேலே வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த தகட்டில் இதை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மடலினுடைய அந்த ஜெல்லு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதையுமே இது கூட சிறிதளவு ஐங்கோல தைலம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதை நல்லா அதுக்கு மேலே தடவி விட்டுட்டு அதை நல்லா சுருட்டி அதை தாயத்தில் அடைச்சி அதை வச்சிடணும். வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்றீங்க. தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு முறையாக அதற்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 வரைக்கும் உச்சாரணம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் அமாவாசையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக எடுத்து இந்த தாயத்தை எடுத்து கணவனோ அல்லது மனைவியோ இதை அணைஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்ற அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ வெகு விரைவில் அவங்களா மனம் தெரிந்து தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்திரவணிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.